டெத் பார்க்கிங் லாட். ஒரு பழைய கட்டிடத்தோட பேஸ்மெண்ட்ல இருக்கிற பார்க்கிங் லாட்ல இருக்கிற பல்ப் அணைஞ்சு எரிஞ்சிட்டு இருக்கு. அப்போ ஒரு வயசானவர் பார்க்கிங் லாட் 13வது நம்பர்ல அவர் காரை நிறுத்திட்டு கார்ல இருக்கிற அவரோட பொருட்களை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதே பார்க்கிங் லாட்ல இன்னும் கொஞ்ச தூரம் தள்ளி நிறுத்தி இருக்கிற கார்ல இருந்து யாரோ சிரிக்கிற சத்தம் கேக்குது. அந்த வயசானவர் பயந்து போய் தான் நெத்தியில வலிஞ்சிட்டு இருக்கிற வியர்வையை துடைச்சிட்டு அந்த பொண்ணு அப்படி சொன்னதை கேட்டு ரொம்ப பயந்து போயிடுறாரு. அப்புறம் அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து அந்த இடத்துல மயங்கி கீழே விழுந்து அப்படியே இறந்து போயிடுறாரு. மேகா MBA படிச்சு பட்டம் வாங்கியிருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு வேலையும் கிடைச்சிருது. அவங்களோட போஸ்டிங் புனேவுல. அதனால அவங்க அவங்களோட பொருட்களெல்லாம் எடுத்துக்கிட்டு கார்ல புனேவுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களோட கம்பெனில இருந்து மேகாவுக்கு ஒரு பிளாட்டை வாடகைக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அவங்க தங்க போற அந்த பிளாட் இதுக்கு முன்னாடி அங்க நடந்த விஷயம் கண்டிப்பா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. மேகா 6 மணி நேர பயணத்துக்கு அப்புறம் பிளாட்ல இருக்கிற பார்க்கிங் லாட்ல கார் நிறுத்திட்டு கார்ல இருந்து கீழே இறங்குறாங்க. அப்ப அங்க ஒரு பொண்ணு சிரிக்கிற மாதிரி அவங்களுக்கு சத்தம் கேக்குது. அது இங்க இருக்கிற ஏதாவது ஒரு குழந்தையோட சிரிப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மேகா கார்ல இருந்து அவங்களோட பொருட்களை எடுத்துக்கிட்டு அவங்க லிப்ட் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அவங்க லிப்ட் பக்கத்துல போன உடனே யாரோ தான் பின்னாடி இருக்கிற மாதிரி அவங்க உணர்றாங்க. பயத்துல அவங்களுக்கு தொண்டையே வறண்டு போயிடுது. அப்புறம் மேகா தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு கேக்குறாங்க, யாராவது இருக்கீங்களா? அவங்க 2-3 முறை கேட்டதுக்கு அப்புறம் கூட யாரும் பதில் சொல்லவே இல்ல. அப்ப மேகா பின்னாடி திரும்பி பார்க்கறாங்க. அப்புறம் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. மேகா அவங்களோட காருக்கு பின்னாடி ஏதோ ஒரு பார்சல் இருக்கிறத பார்க்கறாங்க. அதுல மேகா லவ் லவ் அப்படின்னு எழுதிருக்கு. இத பார்த்து மேகா சந்தோஷப்படுறாங்க. மேகாவோட பாய் ஃப்ரெண்ட் த்ரூ மேகாவுக்கு அடிக்கடி இப்படிதான் சர்ப்ரைஸ்லாம் கொடுப்பாரு. அது தான் பாய் ஃப்ரெண்ட் கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மேகா அந்த பார்சலை அவங்க ஃபிளாட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. மேகா லேப்டாப்ல படம் பார்த்துக்கிட்டு அவங்க நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க எடுத்துட்டு வந்த அந்த கிஃப்ட்ல தான் நூடுல்ஸ் இருந்தது. அப்ப அவங்களோட போன் ரிங் ஆகுது. அது வேற யாரும் இல்ல, த்ரூ தான் கால் பண்றாரு. பேபி, உன் கால்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சொன்னா நம்ப மாட்டேன். அவ்ளோ பெரிய ஃபிளாட் தெரியுமா? நீ என்ன ரொம்ப மிஸ் பண்ணல. சொல்ல மறந்துட்டேன், உன்னோட பிரசன்ட் எனக்கு ரீச் ஆயிடுச்சு. என்ன? எந்த பிரசன்ட்டா? நீ தான் அனுப்பிச்சு வச்சல அதுதான். அப்படி சொல்லிட்டு கையில இருந்த அந்த நூடுல்ஸ அவங்க அப்படியே கீழே போட்டுறாங்க. அப்ப அந்த நூடுல்ஸ்ல இருந்ததை பார்த்து மேகா அப்படியே அதிர்ந்து போயிடுறாங்க. ஏன்னா அந்த நூடுல்ஸ்குள்ள குழந்தையோட துண்டிக்கப்பட்ட 2 விரல் இருந்தது. அதை பார்த்த அடுத்த நொடியே மேகா சாப்பிட்டு எல்லாத்தையும் வாந்தி எடுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் இவங்களுக்கு சுயநினைவே வருது. அப்புறம் அவங்க அந்த பார்சலையும் அது கூட வந்த அந்த 2 விரலையும் எடுத்துட்டு போய் அந்த பிளாட்ல இருக்கிற டஸ்ட்பின்ல அவங்க போட்டுடுறாங்க. ஆனா இதுல விசித்திரமான விஷயம் என்னன்னா, மேகா இப்படி குப்பை போட்டுட்டு இருக்கிறத மேகாவுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க ஒளிஞ்சுக்கிட்டு மேகாவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க தன்னை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே மேகா அவங்கள பார்த்து கை அசைச்சு சொல்றாங்க, ஹாய், என் பேரு மேகா. மேகா அப்படி சொன்னதை கேட்டு அவங்கள அறிமுகப்படுத்திக்கவே இல்ல. அவங்களோட வீட்டு கதவை சாத்திக்கிறாங்க. ரொம்ப கிரேசியான இடமா இருக்கு. சரியான சாப்பாடும் இல்ல. ஜனங்க மூஞ்சி மேலேயே டோர சாத்துறாங்க. கிரேசி பீப்பிள். அடுத்த நாள் காலையில மேகா அவங்களோட சூட்கேஸ்ல இருந்த டிபன் பாக்ஸை எடுத்துக்கிட்டு ரொம்ப அவசரமா காரை நோக்கி ஓடி போறாங்க. ஏன்னா அவங்க ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் இருந்தது, அதுக்கு லேட் ஆக கூடாதுங்கிறதுக்காக கார்ல உட்கார்ந்து அவங்க ரியர்வியூ மிரரை அட்ஜஸ்ட் பண்றாங்க. அப்ப பின்னாடி சீட்ல ஒரு பொண்ணு இருக்கிறத பார்த்து அதிர்ந்து போறாங்க. அப்புறம் அங்க ஒரு வயசானவரோட டெட் பாடியும் இருக்கு. அந்த சின்ன பொண்ணை தான் காரோட பேக் சீட்ல பார்த்த உடனே மேகாவோட ஹார்ட் பீட் அதிகமாகுது. அவங்களோட முகம் பயத்துல வெளுத்துடுது. அவங்களுக்கு வியர்வையும் ரொம்ப அதிகமா வர ஆரம்பிச்சது. அதை தொடச்சிட்டு பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. அப்ப அங்க பின்னாடி யாருமே இல்ல. மேகா உடனே வண்டி எடுத்து சாவியை திருவி வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்போ திடீர்னு அந்த சின்ன பொண்ணு மேகாவுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்புறம் அந்த பொண்ணு மேகாவோட கையை பிடிச்சுக்குது. அக்கா, என் கூட யாரும் விளையாட மாட்டேங்கிறாங்க, நீங்க விளையாடுறீங்களா? அப்ப மேகா அந்த பொண்ணோட கையை பார்க்கறாங்க. அந்த பொண்ணோட கையில 2 விரல் இல்ல. இத பார்த்து அதிர்ந்து போறாங்க. அப்புறம் காரை விட்டு கீழே இறங்கி அப்புறம் தரையில அப்படியே ஊர்ந்து போறாங்க. அந்த சின்ன பொண்ணு மேகாவை பார்த்து மறுபடியும் சொன்னதை மட்டுமே திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த சின்ன பொண்ணு மேகாவுக்கு பக்கத்துல வரதுக்குள்ள மேகாவோட காதுக்கு ஒரு வயசானவரோட குரல் கேக்குது. மகளே, நான் அவளை நிறுத்துறேன். நீ பக்கத்துல இருக்கிற சர்ச்சுக்கு ஓடி போயிரு. அங்க இருக்கிற மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சார்ல்ஸ உடனே கூட்டிட்டு வா.
இப்ப அவங்க தான் நம்மளோட கடைசி நம்பிக்கை. இத கேட்ட உடனே மேகா அங்கிருந்து எந்திரிச்சு ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. நேரா அவங்க சர்ச்சுக்கு வெளியில போய் நிக்கிறாங்க. அப்புறம் சத்தமா கத்தி கூப்பிடுறாங்க. இங்க மிஸ்டர் சார்ல் இல்லனா மிஸ்ஸஸ் சார்ல் யாராவது இருக்காங்களா? எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு ரொம்பவே ஹெல்ப் தேவைப்படுது. மேகா இப்படி சொல்லி முடிச்சதும் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிற 2 பேர் மேகாவை நோக்கி அமைதியா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நடுத்தர வயது இருக்கும். அவங்க நடந்து வந்துட்டு இருக்கிறத மேகா அமைதியா பார்த்துட்டு இருக்காங்க. வரது வேற யாரும் இல்ல, அவங்க புகழ்பெற்ற கோஸ்ட் ஹண்டர்ஸ் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் தான். நீ கவலைப்படாம கொஞ்சம் சைலண்டா உட்காரு. அதுக்கப்புறம் தான் எங்கனால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். வெயிட் பண்றதுக்கும் சைலண்டா இருக்கிறதுக்கும் டைம் கிடையாது. என் பில்டிங்ல ஏதோ இருக்கு. அன்னைக்கு சாப்பாட்டுல ஏதோ ஃபிங்கர் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, என் வண்டியில அந்த பொண்ணு, அந்த சவுண்ட் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எங்களுக்கு புரியுது. ஆனா இதெல்லாம் புரிஞ்சுக்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நீங்க எங்களை அந்த பில்டிங்க்கு கூட்டிட்டு போங்க. போற வழியில நம்ம எல்லாத்தையும் பேசிப்போம். அவர் அப்படி சொல்லிட்டு கார்ல ஏறாரு. மேகாவும் மிஸ்ஸஸ் சார்ல்ஸும் காருக்கு பின்சீட்ல உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் நடந்த எல்லாத்தையும் மேகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேகா இந்த கதையை சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் நடுங்கிட்டு இருக்கு. அப்ப மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் ஒரு ஃபிளாஸ்க் கொடுத்து சொல்றாங்க, அத கொஞ்சம் குடிச்சினா உனக்கு கொஞ்சம் நார்மலா இருக்கும். ஆனா ரொம்ப டென்ஷனா இருக்கிற மேகா அந்த ப்ளூ ஃபிளாஸ்கையும் குடிச்சு முடிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரம் டிராவலுக்கு அப்புறம் 3 பேரும் மேகா இருந்த பில்டிங் அடைஞ்சிடுறாங்க. இப்ப 3 பேரும் அந்த பில்டிங்கோட பேஸ்மெண்ட்ல நிக்கிறாங்க. அவங்க மேகாவோட காரை பாக்குறாங்க. மேகாவோட காரோட கதவு திறந்தே இருந்தது. மிஸ்டர் சார்ல்ஸ் அந்த காருக்கு பக்கத்துல போய் கதவை சாத்திட்டு மந்திரத்தை முணுமுணுக்கிறாரு. இங்க ஒண்ணு இல்ல, 2 ஆன்மாக்கள் இருக்கு. இந்த பார்க்கிங் லாட்ல தான் அந்த 2 ஆன்மாவும் இருக்கு. ஆன்மாக்களே, நான் மிஸ்டர் சார்ல்ஸ், நான் உங்க கூட பேச விரும்புறேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா வாங்க, வந்து பேசுங்க. நீங்க வருவீங்கன்னு தான் நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். நான் பூஷன் பட்டேல். இந்த பில்டிங் கட்டின காலத்துல இருந்தே நான் இருக்கேன். 10 நாளைக்கு முன்னாடி நான் இந்த பார்க்கிங் லாட்ல நான் இறந்து போயிட்டேன். அதுக்கு காரணம் வேற யாரும் இல்ல, அந்த பொண்ணு தான் காரணம். அவதான் காரணம். அந்த பொண்ணை மட்டும் நீங்க தடுக்கலனா இந்த மாதிரி பல பிணங்கள் விழ வாய்ப்பு இருக்கு. அந்த வயசானவரோட ஆன்மா அப்படி சொல்லி முடிச்ச உடனே மேகா சொல்றாங்க, அன்னைக்கு என்னோட உயிரை காப்பாத்துனது நீங்க தானா சார்? தேங்க்யூ சார். ஆனா கடைசில இந்த கேள்விக்கான ஆன்சர் மட்டும் கிடைக்கல. எதுக்காக அவங்க அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அட, சில ஆன்மாக்கள் இந்த உலகத்துல எதுக்கு சுத்திட்டு இருக்குன்னே தெரியல. ஆனா நான் சொல்றேன், நீங்க அந்த கெட்ட ஆத்மாவை எரிச்சா மட்டும்தான் எனக்கு நிரந்தரமா முக்தி கிடைக்கும். இங்க பாருங்க பூஷன், அந்த ஆத்மா நல்லதா கெட்டதான்னு நாங்க தீர்மானிக்கிறோம். நீங்க இப்ப அந்த ஆத்மா எங்க இருக்குன்னு மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. தெரியாது. சில சமயம் அந்த ஆத்மா இந்த காருக்கு பின்னாடி இருக்கும், இல்ல அங்க இருக்கிற அந்த லிஃப்ட் கிட்ட இருக்கும். அது எப்பவுமே இங்க வந்து எல்லார்கிட்டையும் என் கூட விளையாடு, என் கூட விளையாடுன்னு சொல்லும். மிஸ்டர் சார்ல்ஸ் உடனே அவங்க மனைவியை பார்த்து தலையசைக்கிறாரு. சார்ல்ஸ் என்ன சொன்னாரு அப்படின்னு மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க. உடனே அவங்க மந்திரங்களை முணுமுணுக்கிறாங்க. அவங்களோட உடம்புல இருந்து அவங்களோட ஆத்மா தனியா வந்துருது. அது அந்த பார்க்கிங் லாட்ல நடக்க ஆரம்பிக்குது. அப்புறம் அந்த பார்க்கிங் லாட்ல ஒரு மூலையில எலி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த சின்ன பொண்ணோட ஆத்மாவை பாக்குறாங்க. அந்த சின்ன பொண்ணு அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் அந்த பொண்ணுக்கு பக்கத்துல போறாங்க. அப்புறம் அந்த பொண்ணோட தலையை வருடி விட்டு அவங்க சொல்றாங்க, அட குழந்தையே, பயப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். நீங்கெல்லாம் கட்டுவாங்க, எப்படி விளையாட மாட்டீங்க. அப்படியெல்லாம் இல்லடா செல்லம். நீ யாரு, நீ இங்க எப்படி வந்த, என்ன ஆச்சுன்னு எனக்கு சொல்லு. அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. ப்ராமிஸா இதுக்கப்புறமா நான் கூட விளையாடுறேன். நீ கவலைப்படாத. பேரு ஹேமா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்பா பில்டிங் கட்ட வேற செஞ்சாரு. நான் அப்பா கூட நடுங்கி இருந்தேன். அப்ப எனக்கு விளையாடணும்னு தோணுச்சு. நான் விளையாட போயிட்டேன். அப்புறம் நான் விளையாடுன்னு பார்க்கிங்க்கு போயிட்டேன். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. கையில இருந்து போக கூட தெரியல. அப்படியா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏமா? இருட்டுல நான் எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் கீழே ஊந்துட்டேன். அழுதேன், கத்தினேன். யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண வரல. அதுக்கப்புறம் என் மேல ஏதோ உயிர்ந்துச்சு. ரொம்ப வலிச்சிச்சு. ஒரு ஆண்டி இருந்தாங்க. அவங்க என் கூட ரொம்ப விளையாடுவாங்க. ஆனா அவங்க கூட யாரும் விளையாடவே வரல.
சரி ஹேமா, அப்ப உன்னோட ஃபிங்கர் எப்படி கட் ஆச்சு? ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சா? நான் கீழே விழுந்துட்ட பிறகு யாரோ கட் பண்ணிட்டாங்க. ஆனா யாரு கட் பண்ணாங்கன்னு தெரியல. ஹேமாவோட ஆத்மா அப்படி சொல்லிட்டு ஹேமா கையை காமிக்கிறாங்க. மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் அதை பார்த்த உடனே நடந்ததை நினைச்சு கண்ணீர் விடுறாங்க. அப்புறம் ஹேமாவுக்கு பக்கத்துல போய் ஹேமாவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்புறம் ஹேமா கிட்ட பாசத்தோட சொல்றாங்க, செல்லோ, உனக்கு நடந்தது ரொம்ப பெரிய அநியாயம். யாருக்குமே இந்த மாதிரி கண்டிப்பா நடக்க கூடாது. ஆனா ஹேமா, நீ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த பார்க்கிங்ல நீ சுத்த முடியாது. உயிரோட இருக்க ஜனங்க இருப்பாங்கல்ல, ஆனா என்ன நான் தனியா இருக்கணுமா? அப்படின்னா என் கூட யாரும் ஆட மாட்டாங்களா? நான் அப்படி சொல்லலடா செல்லம். ஹிமாச்சல்ல என்னோட ஒரு குட்டி வீடு இருக்கு. அங்க நிறைய ஆண்மாக்கள் இருக்கு. நீ என் கூட வா. நீ அங்கேயே வந்து அவங்க கூட விளையாடலாம். நீ ஏதோ கவலைப்படாத, சரியா? ஹேமா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அப்புறம் கடைசியில சரின்னு சொல்றாங்க. மிஸ்ஸஸ் சார்ல்ஸோட உதவியால மிஸ்டர் சார்ல்ஸ் மந்திரங்களை சொல்லி ஹேமாவோட ஆத்மாவை ஒரு பாட்டில்ல அடைக்கிறாரு. அப்புறம் போறதுக்கு முன்னாடி மேகாவை பார்த்து கை குலுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அந்த பார்க்கிங் லாட்ல அந்த பாவப்பட்ட சின்ன பொண்ணோட ஆத்மா முன்ன சிரிச்சிட்டு இருந்தது. இப்ப அந்த சின்ன பொண்ணோட ஆத்மா அங்க இல்ல. ஆனா எல்லாமே சரிதானா? ஒரு விஷயம் எனக்கு புரியல. ஹேமாவோட ஃபிங்கரை யார் கட் பண்ணிருப்பாங்க? அப்புறம் அந்த வயசான பூஷனுக்கு எப்படி தெரியும் நம்ம சர்ச்ல இருப்போம்னு? இந்த கேள்விக்கான பதில நம்மளால மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு நம்ம பழைய ஃப்ரெண்டோட உதவி தேவைப்படும் நினைக்கிறேன். பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.